வணக்கம். இது இன்மீடியா தமிழ். நான் யாகவன். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த தேர்தலுக்கு பிந்தைய பிரம்மாண்ட கருத்து கணிப்பு முடிவுகள். தமிழ்நாடு, புதுச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதிகள் சுமார் 5000 வாக்காளர்களிடம் வாக்கு செலுத்திய பிறகு நடத்தப்பட்ட பிரம்மாண்ட கருத்து கணிப்பின் முடிவுகள் தொகுதி வாரியாக பார்க்கலாம். முதல் தொகுதியாக திருவள்ளூர் தனித்தொகுதி. எங்களுடைய கருத்து கணிப்பின் முடிவின்படி 65% வாக்குகள் பெற்று திரு சசிகாந்த் செந்தில் காங்கிரஸ் வேட்பாளர் அவர்கள் வெற்றி பெறுகிறார். அடுத்ததாக வடசென்னை. எங்களுடைய கருத்து கணிப்பின் முடிவின்படி 55% வாக்குகள் பெற்று திரு கலாநிதி வீரசாமி திமுக வேட்பாளர் வெற்றி பெறுகிறார். அடுத்ததாக தென் சென்னை. இது ஒரு ஸ்டார் வேட்பாளரின் தொகுதி. இதுல 60% வாக்குகள் பெற்று திருமிகு தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் திமுக வேட்பாளர் அவர்கள் வெற்றி பெறுகிறார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட முன்னாள் ஆளுநர் பாஜகவோட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 3ஆம் இடம் தான் பெறுகிறார். அடுத்ததாக மத்திய சென்னை. இந்த தொகுதியில 75% வாக்குகள் பெற்று திரு தயாநிதி மாறன் திமுக வேட்பாளர் வெற்றி பெறுகிறார். இவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாம் ஒரு ஸ்டார் கேட்டகரியில இல்லாதனால, பெரிதா அறியப்படாதனால இவர் 75% வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்போட இருக்கிறார். அடுத்ததாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி. இதுவும் ஒரு ஸ்டார் வேட்பாளரோட தொகுதினே சொல்லலாம். இந்த தொகுதியில 70% வாக்குகள் பெற்று திரு TR பாலு திமுக வேட்பாளர் அவர்கள் வெற்றி பெறுகிறார். அடுத்ததாக காஞ்சிபுரம் தனி தொகுதி. இந்த தொகுதியில திமுக வேட்பாளர் செல்வம் அவர்கள் எங்களுடைய கருத்து கணிப்பின்படி 50% வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார். அடுத்ததாக அரக்கோணம் தொகுதி. இந்த தொகுதியில 60% வாக்குகள், எங்களுடைய கருத்து கணிப்பின்படி 60% வாக்குகள் பெற்று திரு S ஜெகத்ராஜன் அவர்கள் வெற்றி பெறுகிறார். அடுத்ததாக வேலூர் தொகுதி. இந்த தொகுதி கொஞ்சம் இழுபறியான தொகுதினே சொல்லணும். திமுக வேட்பாளர் திரு கதிரானந்த் அவர்களுக்கும் புதிய நீதி கட்சி வேட்பாளர், அதாவது பாஜக அலைன்ஸ்ல இருக்கிற ஒரு வேட்பாளருக்கும் ஒரு இழுபறியான ஒரு சூழல் தான் நிலவுது. இருந்த போதிலும் கதிரானந்த் ஒரு சிறிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்ங்கிற மாதிரி எங்களுடைய கருத்து கணிப்பு. அடுத்ததாக கிருஷ்ணகிரி தொகுதி. இந்த தொகுதியில 52%, அதாவது எங்களுடைய கருத்து கணிப்பின்படி 52% வாக்குகள் பெற்று கோபிநாத் காங்கிரஸ் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார். அடுத்ததாக தர்மபுரி தொகுதி. இந்த தொகுதி இழுபறியான தொகுதி. இந்த தொகுதியில போட்டியிடுற பாமக வேட்பாளர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் திமுக சார்பில் போட்டியிடுற திரு மணி அவர்களுக்கும் கடுமையான போட்டி இருக்கு. இருந்த போதிலும் மணி அவர்கள் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்ததாக திருவண்ணாமலை தொகுதி. இந்த தொகுதி எங்களுடைய கருத்து கணிப்பின் முடிவின்படி 67% வாக்குகள் பெற்று CN அண்ணாதுரை திமுக வேட்பாளர் அவர்கள் வெற்றி பெறுவார். அடுத்ததாக ஆரணி தொகுதி. இந்த தொகுதியில எங்களுடைய கருத்து கணிப்பின்படி 58% வாக்குகள் பெற்று தரணி வேந்தன் திமுக வேட்பாளர் அவர்கள் வெற்றி பெறுவார். அடுத்ததாக விழுப்புரம் தனி தொகுதி. இது கடுமையான போட்டி நிலவர ஒரு தொகுதி, இழுபறியான தொகுதி தான். இந்த தொகுதியில யார் வெற்றி பெறுவாருங்கிற ஒரு முடிவுக்கே வர முடியல. ஒரு இழுபறியான தொகுதி. அடுத்ததாக கள்ளக்குறிச்சி தொகுதி. இந்த தொகுதியில எங்களுடைய கருத்து கணிப்பின்படி 62% வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் மலையரசன் அவர்கள் வெற்றி பெறுவார். அடுத்ததாக சேலம் தொகுதி. இந்த தொகுதியில எங்களுடைய கருத்து கணிப்பின்படி 50% வாக்குகள் பெற்று செல்வ கணபதி திமுக வேட்பாளர் அவர்கள் வெற்றி பெறுவார். அடுத்ததாக நாமக்கல் தொகுதி. இது இழுபறியான தொகுதி தான். இந்த தொகுதியில யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு இறுதியான முடிவுக்கே வர முடியாத தொகுதி தான் அது. இந்த தொகுதியோட நிலவரம் இழுபறி. அடுத்ததாக ஈரோடு தொகுதி. இதுவும் இழுபறியான தொகுதி தான். இந்த தொகுதியோட நிலவரமும் இழுபறி தான். யார் வெற்றியாளர் என்பதை கணிக்க முடியாத ஒரு தொகுதி, இழுபறியான. அடுத்ததாக திருப்பூர் தொகுதி. இந்த தொகுதியில எங்களுடைய கருத்து கணிப்பின் முடிவின்படி 51% வாக்குகள் பெற்று CPI வேட்பாளர் K சுப்ராயன் அவர்கள் வெற்றி பெற்றார். அடுத்ததாக நீலகிரி தனி தொகுதி. இதுவும் ஒரு ஸ்டார் வேட்பாளருக்கான தொகுதி தான். இந்த தொகுதியில எங்களுடைய கருத்து கணிப்பின் முடிவின்படி 65% வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் திரு ராசா அவர்கள் வெற்றி பெறுகிறார். இந்த தொகுதியில இவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக அமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் 3ஆம் இடம் பெறுகிறார். அடுத்ததாக முக்கியமான தொகுதி கோயம்புத்தூர் தொகுதி. இது ஒரு ஸ்டார் வேட்பாளருக்கான தொகுதின்னு சொல்லணும். இந்த தொகுதியும் ரொம்ப இழுபறியான தொகுதி தான். பாஜகவோட மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி. இந்த தொகுதியில திமுக வேட்பாளர் திரு கணபதி ராஜ்குமார் அவர்கள் 35% வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார். பாஜகவோட மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் 3ஆம் இடம் பெறுகிறார். அடுத்ததாக பொள்ளாச்சி தொகுதி. இது எங்களுடைய கருத்து கணிப்பின் முடிவின்படி 42% வாக்குகள் பெற்று
திமுக வேட்பாளர் திரு ஈஸ்வரசாமி அவர்கள் வெற்றி பெறுகிறார். அடுத்ததாக திண்டுக்கல். இந்த தொகுதியில் எங்களுடைய கருத்து கணிப்பின் முறையின்படி 40% வாக்குகள் பெற்று திரு ஆ சச்சிதானந்த் CPIM வேட்பாளர் வெற்றி பெறுகிறார். அடுத்ததாக கரூர் தொகுதி. எங்களுடைய கருத்து கணிப்பின் முடிவின்படி 69% வாக்குகள் பெற்று காங்கிரஸ் வேட்பாளர் திருமிகு ஜோதிமணி அவர்கள் வெற்றி பெறுகிறார். அடுத்ததாக திருச்சி தொகுதி. எங்களுடைய கருத்து கணிப்பின் முடிவின்படி 52% வாக்குகள் பெற்று மதிமுக வேட்பாளர் திரு துரை வைகோ அவர்கள் வெற்றி பெறுகிறார். அடுத்ததாக பெரம்பலூர் தொகுதி. இந்த தொகுதியில எங்களோட கருத்து கணிப்பின் முடிவின்படி 63% வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் திரு அருண் நேரு அவர்கள் வெற்றி பெறுகிறார். அடுத்ததாக கடலூர் தொகுதி. இந்த தொகுதியில எங்களுடைய கருத்து கணிப்பின் முடிவின்படி 36% வாக்குகள் பெற்று காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் அவர்கள் வெற்றி பெறுகிறார். அடுத்ததாக சிதம்பரம் தனி தொகுதி. இந்த தொகுதி ஒரு ஸ்டார் வேட்பாளருக்கான தொகுதி. இந்த தொகுதியில எங்களுடைய கருத்து கணிப்பின் முறையின்படி 48% வாக்குகள் பெற்று BCK தலைவர் திரு தொல் திருமாவளவன் வெற்றி பெறுகிறார். அடுத்ததாக மயிலாடுதுறை தொகுதி. இந்த தொகுதியில எங்களுடைய கருத்து கணிப்பின் முடிவின்படி 47% வாக்குகள் பெற்று திருமிகு ஆர் சுதா அவர் வெற்றி பெறுகிறார். அடுத்ததாக நாகப்பட்டினம் தனி தொகுதி. இந்த தொகுதியில எங்களுடைய கருத்து கணிப்பின் முடிவின்படி 82% வாக்குகள் பெற்று CPI வேட்பாளர் திரு வை செல்வராஜ் அவர்கள் வெற்றி பெறுகிறார். அடுத்ததாக தஞ்சாவூர் தொகுதி. இந்த தொகுதியில எங்களுடைய கருத்து கணிப்பின் முடிவின்படி 67% வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் திரு முரசொலி அவர்கள் வெற்றி பெறுகிறார். அடுத்ததாக சிவகங்கை தொகுதி. இந்த தொகுதியில எங்களுடைய கருத்து கணிப்பின் முடிவின்படி 65% வாக்குகள் பெற்று திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வெற்றி பெறுகிறார். அடுத்ததாக மதுரை தொகுதி. இந்த தொகுதியில எங்களுடைய கருத்து கணிப்பின் முடிவின்படி 55% வாக்குகள் பெற்று CPIM கட்சியின் வேட்பாளர் திரு சு வெங்கடேசன் அவர்கள் வெற்றி பெறுகிறார். அடுத்ததாக தேனி தொகுதி. இந்த தொகுதியில எங்களோட கருத்து கணிப்பின் முடிவின்படி 42% வாக்குகள் பெற்று திரு தங்க தமிழ் செல்வன் திமுக வேட்பாளர் அவர்கள் வெற்றி பெறுகிறார். அடுத்ததாக விருதுநகர். இந்த தொகுதி இழுபறியான தொகுதி தான். இந்த தொகுதியில தேமுதிக சார்பாக போட்டியிடுற விஜய பிரபாகரன் அவர்களுக்கும் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுற மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் இடையில கடுமையான போட்டி நிலவுது. இருந்த போதிலும் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக ராமநாதபுரம். இந்த தொகுதியில எங்களுடைய கருத்து கணிப்பில் 48% வாக்குகள் பெற்று முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் திரு நவாஸ் கனி அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த தொகுதியில 2ஆம் இடம் பெறுகிறார் முன்னாள் முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அடுத்ததாக தூத்துக்குடி தொகுதி. இதுவும் ஒரு ஸ்டார் வேட்பாளருக்கான தொகுதி. இந்த தொகுதியில எங்களுடைய கருத்து கணிப்பின்படி 70% வாக்குகள் பெற்று திமுகவோட துணை பொதுச் செயலாளர் திருமிகு கனிமொழி அவர்கள் வெற்றி பெறுகிறார். இந்த தொகுதியில தமிழ்நாட்டிலே அதிக வாக்குகள் வித்தியாசத்துல திருமிகு கனிமொழி அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி அந்த தொகுதியில பேச்சு நிலவுது. அடுத்ததாக தென்காசி தனி தொகுதி. இந்த தொகுதியில எங்களுடைய கருத்து கணிப்பின்படி 35% வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் திருமிகு ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் வெற்றி பெறுகிறார். இந்த தொகுதியில இவருக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் பாஜக சார்பாக போட்டியிடுற திரு ஜான் பாண்டியன் அவர்களும் கடுமையான போட்டி கொடுக்கறதுனால குறைந்த வாக்குகள் வித்தியாசத்துல திருமிகு ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் வெற்றி பெறுகிறார். அடுத்ததாக திருநெல்வேலி தொகுதி. இந்த தொகுதி ஒரு இழுபறியான தொகுதின்னு தான் பார்க்கப்படுது. கடுமையான போட்டி நிலவு இருந்த போதிலும் பாஜகவோட திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுது. அடுத்ததாக கன்னியாகுமரி தொகுதி. இந்த தொகுதியில எங்களுடைய கருத்து கணிப்பின் முடிவின்படி 52% வாக்குகள் பெற்று காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஜய் வசந்த் அவர்கள் வெற்றி பெறுகிறார். அடுத்ததாக இறுதியாக புதுச்சேரி தொகுதி. இந்த தொகுதியில எங்களுடைய கருத்து கணிப்பின்படி 46% வாக்குகள் பெற்று காங்கிரஸ் வேட்பாளர் திரு வி வைத்திலிங்கம் அவர்கள் வெற்றி பெறுகிறார். தொகுதி வாரியாக நம்ம 40 தொகுதியும் பார்த்தோம். ஒட்டுமொத்தமாக 33 தொகுதிகள்ல திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான பிரகாசமான வாய்ப்பும் 7 தொகுதிகளில் இழுபறியான ஒரு சூழ்நிலை நிலவும்.